ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பக்கம் 456, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்தபோது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். வேதம் சொல்லுகிறது இந்த எலியாவை குறித்து. எலியா சூரச்செடியின் அடியிலே போய் படுத்திருக்கிறார். எப்படி படுத்தாராம்? ஒரு நாள் பிரயாணம் போய், ஒரு நாள் முழுசும் நடந்து போய் ஒரு இடத்துல போய் இருந்து வனாந்திரத்தில் ஒரு சூறை செடியின் அடியில படுத்துக்கிட்டு அவன் சொல்ற வார்த்தை என்ன? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் இந்த பிரச்சனை யாருக்கு வருகிறது என்றால், கெட்டவர்களுக்கு கிடையாது, துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் அக்கிரமக்காரருக்கும் இந்த வார்த்தைகள் அதிகமாக வராது. நீங்களும் நானும் தான் அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லுவோம். போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என்னால் ஓட முடியல, என்னால் பிரயாசப்பட முடியல, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சபைக்காக, என் ஊழியங்களுக்காக ஆண்டவரே நான் வெகுபாடுபடுகிறேன், வெகுவாக மன உளைச்சல் அடைகிறேன். எவ்வளவு நல்லது செய்தாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை, எவ்வளவு உழைத்தாலும் என் உழைப்புக்கு ஏற்ற பெயர் கிடைக்கிறது இல்லை. நான் உழைத்து நான் கஷ்டப்படும் போது இன்னொருவரது பெயரை வாங்கி கொண்டு போகிறார். இப்படி பல விதங்களிலே நாம் மனம் புண்பட்டிருக்கிறோம். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம், போதும் ஆண்டவரே, நான் செத்துட்டா நல்லா இருக்கும், என்னை எடுத்துக்கிடுங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம தற்கொலை பண்ணி நம்ம சாக முடியாது. ஏன்னா தற்கொலை பண்ணோம்னா நம்ம நேர நரகத்துக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் பிரயாசம் எல்லாம் வீணாகி போயிடும். அதனால நாம அந்த காரியத்தை செய்யவே மாட்டோம். ஆனா ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கோங்க, என்னுடைய பிரயாசம் போதும், என்னுடைய பாடுகள் போதும், என் கண்ணீர் போதும், நான் தனித்து விடப்படுகிற நிலைமை இருக்கிறது, நான் தனித்து கண்ணீர் விட்டு நிற்கிறேன், என் அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், யாரும் எனக்கு ஆறுதலோ ஆற்றுவதற்கோ தேற்றுவதற்கோ எனக்கு உதவி செய்வதற்கோ இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. இந்த எலியா அப்படித்தான் சொல்லுகிறான். ஆண்டவரே, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. எவ்வளவு உண்மையா பேசுறான் பாருங்க. என் உட்பிதாவாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை விட நான் நீதிமான் கிடையாது, நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே என்று அவன் ஒரு சூறை செடியின் அடியிலே படுத்துக்கொண்டு அவன் அழுகிறான், ஜெபிக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காலவேளையில ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசலாம். ஒருவேளை போதும் கர்த்தாவே, நான் செத்து போன நல்லா இருக்கும்னு ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல நினைத்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அவன் வழக்காடுகிறவர், வாதாடுகிறவர் உங்களுக்காக சொல்லுகிறார், நீ போகும் பிரயாணம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறது, உனக்காக வைத்த அழைப்பு இருக்கிறது, உனக்காக வைத்த ஊழியம் இருக்கிறது. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய வேண்டி இருக்கிறது. நீ இந்த வார்த்தையை அறிக்கையிட வேண்டாம். உனக்காக எழும்பி இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உனக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உலகம் நல்லவன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தார், உங்க குடும்பத்தார், உங்க பிள்ளைகள், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய், நீங்க நல்லவன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலக ரட்சகர் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளை நல்லவன்னு சொல்ல, அந்த ஒற்றை வார்த்தை நமக்கு போதும் என்கிற நினைவோடு நம்ம இந்த காலவெளியில இருப்போமாக. எலியா சொல்றான், போதும் ஆண்டவரே. அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது சூறை செடியில படுத்து நித்திரை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறார். நித்திரை யாருக்கு வரும்? தூக்கம் யாருக்கு வரும்? கவலை இல்லாதவனுக்கு தூக்கம் வரும் நினைக்கிறீங்களா? அதிக கவலை இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கம் வரும். நொந்து போய் அப்படியே சாஞ்சிருவோம். அப்படியே நமக்கு அப்படியே
அப்படியே படுத்துருவோம். கவலையே இல்லை அப்படி இருந்தால் கூட தூக்கம் வரும், கவலையோடு இருந்தாலும் தூக்கம் வரும். சில நேரங்களில் நம்ம மனக்குமுறல், கவலை, அழுது 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 அப்படியே தூங்கியிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? அழுது அழுதே தூங்கின ஆட்கள். அல்லேலூயா. ஊழியத்தில் பல முறை அந்த அனுபவத்தை நான் அடைஞ்சிருக்கிறேன். ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது, யாருன்னு என்னன்னு கேட்க ஆள் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் திருமணத்துக்கு முன்னே ஊழியத்துக்கு வந்த புதுதில் பலர் ஏளனம், பலர் கேலி, பலர் கிண்டல். நான் யாரோடு ஒரு ஊழியரோடு உதவியாக இருந்த அந்த ஊழியரே பேசுவார், அவங்க பிள்ளைகள் பேசும். ஊழிய அனுபவம் இருக்குது, ஆனால் பயன்பட முடியாமல் கஷ்டப்பட்ட நாட்கள். ஏச்சும் பேச்சும் அவமானங்களும் நிந்தைகளும் கேட்டு கேட்டு முழங்கால் போட்டு ஜோமணி அப்படி சாஞ்சு அப்படியே படுத்து எப்போ தூங்கினே தெரியாமல் தூங்கின நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவியத்தில் அப்படி இருக்குமான கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப ரொம்ப தாழ்வாக நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா உங்கள் பிரயாணம் இருக்குது, இன்னும் உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற திட்டங்கள் பெருசாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எந்திரி. ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? அவன் விழித்து பார்த்தபோது எழுந்திரு போஜனம்னு சொன்னாராம். யார் சொன்னது? தேவதூதன் அனுப்புறாரு. எந்திரி, எந்திரிப்பா. உடனே அவன் எந்திக்கிறான். விழித்த உடனே பக்கத்தில் என்ன இருக்கு? தலைநிலை சுடப்பட்ட அப்பமும் தண்ணியும் இறைச்சியும் இருக்கு. அப்படியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விழித்து பார்த்தபோது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில். அப்போ முதல்ல அப்பமும் தண்ணியும் தான் இருந்துச்சு. உடனே என்ன செய்யறான்? சாப்பிட்டான். சாப்பிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடறான்? படுத்துக்கிறான். நம்ம அப்படிதான் சில நேரத்தில் இருக்கோம். பிரச்சனை வரும்போது என்னத்தை ஜோமணி, என்னத்தை பைபிள் வாசி, என்ன செய்ய? 2 அள்ளி வாயில போட்டு அப்படி படுத்துறது, 2 தின்னுட்டு அப்படி படுத்துறது. ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறது, ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு படுத்துறது. பண்ணியிருக்கீங்களா? அப்படி நான் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்களை கூப்பிட்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கால் வைக்கிற இடத்துல கண்ணு வெடி. என்ன செய்ய முடியும்? எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனை, எங்கேயும் போக முடியல, வர முடியல. ராத்திரி முழுச்சும் ஜெபம் பண்றேன், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறேன், எல்லாரோட அன்பா இருக்கேன். ஆனா எனக்கு வர்றது பிரச்சனை. ஜெபம் பண்றேன் பிரச்சனை, ஜெபம் பண்றேன் பிரச்சனை, ஜெபம் பண்றேன் பிரச்சனை. அப்புறம் என்னத்தை நான் ஜெபம் பண்ணி, எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு பைபிள் வாசிக்கணும்? அப்படி இருந்த நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில. தனிச்சு போய் மாடியில படுத்துருவேன். பாஸ்ட் வீட்டில் யாரும் உதவி கிடையாது, யாரும் பேசுற கால் கிடையாது. கீழே போய் பாஸ்ட் வீட்டில் பேசலாம்னா அவங்க என்னை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்க வீட்டாள்கிட்ட யார்ட்டா பேசலாம்னா, நீ அங்கிருந்து வந்துரு, அந்த ஆளுக்கு எதுக்கு உதவி செய்யற, அங்க என்னத்த உனக்கு வேலை, நீ வா வேலைக்கு போ, ஊழியம் செய்யாண்டா. அங்க ஒரு டார்ச்சர். வீட்டாள்கிட்டையும் பேச முடியாது, நான் இருக்கிற வீட்டாள்கிட்டையும் பேச முடியாது. என்னோட நண்பர்களோட பேசுனா, இல்லை நீ கைகால் இருக்கலடா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்றா, அவன் ஒருத்தன் அப்படி பேசுவான். என்ன செய்யணும் தெரியவே தெரியாது. எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணா, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுக்கவா, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, நான் உன்னை பார்த்துக்கிறவா. அவர் அந்த பக்கம், யார்கிட்டையும் பேச முடியாது. சரி எல்லாம் இப்படிதான் இருக்கான். ஆண்டவரே என்ன, அங்கேயும் பதில் கிடையாது. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அங்கேயும் பதில் கிடையாது, இங்கேயும் டார்ச்சர், அங்கேயும் டார்ச்சர், வேதனை. ஜெபமே வேண்டாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் படுத்துட்டேன் பாட்டு. நான் ஜெபம் பைபிள்லாம் மூடி அந்த சிலாப்பழத்துக்கு வச்சாச்சு. ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் என் கூட ஏன் பேச மாட்டேங்காரு, எனக்கு ஏன் விடுதலை இல்லை, போட்டு போட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரும். நாளானது இந்த மாதிரி படுத்தேன். வழக்கமான ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அந்த டைம் வந்தபோது ஆண்டவரே எழுப்புனார், எந்திரி அப்படின்னா. நான் பேச மாட்டேன்னு நினச்சா அவர் சொல்கிறார், எந்திரிப்பா, நான் பேசுகிறேன், எந்திரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். மாற்றங்களை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்கள் சில நேரத்தில் அப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கோச் கூட படுத்து பாருங்கள், ஆண்டவர் விடவே மாட்டார். கோச்சிட்டு நீ பேசாட்டா என்ன, நான் பேசுறேன், டெய்லி பேசுனேன், நான் உனக்கு பதில் தரல, ஏன்னா உன்னை நான் பரிசோதனை செய்யறேன். எனக்கு வண்டிப்பட்டிக்குள்ள 67,000 ரூபா வச்சிருக்கேன், பணம் காணாம போயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு கவனம் இல்லையா, ஏன் இப்படி கவனம் இல்லாம விட்டுட்டீங்க, காணிக்க போய் ஒருத்தட்ட கடன் வாங்கி வச்ச பணம் இல்லை போச்சா என்ன அப்படின்னு எல்லாரும் என்ன பேசினாங்க. என் வீட்டால் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா பைபிள் சொல்லுது, வீட்டாரே சத்துரு, வீட்டால் ரொம்ப ஏளனமா, ஒரு காசை கூட பத்திரமா வைக்க தெரியலையா, எங்கேயும் போட்டியா, எங்கேயும் தூக்கி போட்டியா, இந்த மாதிரி யாருக்கா கொடுத்தியா, பல விதங்கள் பேச்சு. நானும் மண்டே குழப்புறேன், கேமரா பார்க்குறேன், யார் எடுத்து யோசித்து. அப்புறம்
அடுத்து ஒரு வாரம் 2 வாரம் கழித்து என் கையில் ஒரு நகை திருப்புறதுக்காக ஒரு 3 லட்ச ரூபா ஐயாக்கு தெரியும் கையில் வந்துச்சு. இப்போ இந்த பணம் என் கையில் வந்து அதே மாதிரி அந்த பணத்தை என்ன செய்யணும், நான் ரெடி பண்ணி அதை வண்டி பெட்டிக்கில் வைக்கிறேன். டக்குன்னு என்ன வருது, 67 ரூபா காணாம போன ஞாபகம். அந்த பணத்தை வாங்குறேன், பாக்கெட்டில் வைக்கிறேன், பொத்தி போயாமல் பார்க்குறேன். வண்டியில் போனால் பார்க்குறேன், வந்தால் பார்க்குறேன், வண்டி பெட்டிக்கில் வைக்கிறேன். பேங்க்கு போகிறேன், திறந்து பார்த்துட்டு இருக்கா, உள்ள அடியில் வச்சு நுழைச்சி வச்சு மூடி முத்தூட்டுக்கு போகிறேன், பார்க்குறேன். 50 தடவை பார்க்குறேன், பார்த்து 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 வச்சு வச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டீ கடைக்கு போனோம்னா வண்டியிலே தான் நோக்கம் இருக்குது. கண்ணு முழுசும் அந்த சீட்டு திறக்குதா மூடுதா இதே. ஏன்? ஏற்கனவே நைட்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த பணத்தை நீ இவ்வளோ பத்திரமா பார்க்குறிய, அந்த பணம் ஏன் போச்சுன்னு உனக்கு புரியுதா? இந்த பணம் போனது உன்னுடைய அஜாக்கிரதைய உனக்கு நிரூபித்து காட்டுறதுக்கு தான். நீ 67ஓட நீ போனதுக்கு சோத்திரம் பண்ணு. இது போச்சுன்னா நீ என்ன செய்வ? இனி ஒவ்வொரு நாள் இப்போ நான் என்ன செய்யறேன்னா 100 பாக்கெட்டில் பணம் வச்சா கூட எண்ணி தான் உள்ள வைக்கிறேன். பைபிளுக்குள்ளே காசு வச்சா கூட இப்போ எண்ணி தான் வைக்கிறேன். யாருக்காவது கொடுத்து வாங்கினா கூட எண்ணி தான் வாங்குறேன். யாருக்காவது பணம் கொடுத்தா கூட எண்ணி தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்முடைய காரியங்கள் சரி பண்ணுவதற்காக தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஒருவேளை மற்றவங்களுக்கு 67 காணாம போனது கடினமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ஒரு பாடமாக கர்த்தர் வச்சார். இப்போ சின்னதுனா கூட ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணி 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 பார்த்து 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 செய்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ நம்ம சில நேரங்களில் நம் தேவனோடு பேச மாட்டேன் அப்படின்னு அவரோடு கோவிச்சு, ஒரு தகப்பன்ட்ட பிள்ளை கோவிக்குமா கோவிக்காதா? என் வீட்டில் என் மகளாம் கோவிச்சுட்டு போயிடுவான். அவளாக தேடி வர மாட்டான், நான் தான் போவேன். ஆமாம், சாரிம்மா அப்பா தெரியாமல் திட்டேன் வாமா. ஏன்? அதானே அப்பாவுடைய நிலைமை. ஏன்? நம்ம ஆண்டவர் நமக்கு தகப்பன் தானே, அவர் வரமாட்டாரா? சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பதில் வரல, ஆண்டவர் அமைதியாக இருக்காருன்னா நீங்கள் கோவிச்சுட்டு கூட போய் ஓரமாக உட்காருங்க. நான் உங்களோட பேச மாட்டேன்ப்பா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், எனக்கு யார் இருக்கா, நான் தனியாக நிற்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, யார் எனக்கு துணைக்கு, இப்படி நீங்களும் என்னை தனியாக விட்டீங்களேன்னு கோவிச்சுட்டு போய் உட்காருங்க. 10 நிமிஷத்தில் உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், உங்களை ஆறுதல் படுத்தவும், உங்களை தேற்றவும், உங்கள் இருதயத்தை காயத்தை மாற்றவும் என் தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். ஏன்னா அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் படுத்து தூங்குறான், தட்டி எழுப்பி சாப்பிடுன்னு தூதன் சொல்றான். உடனே எந்திரிச்சான், ரொட்டியை தின்னான், தண்ணியை குடிச்சான், படுத்தான். மறுபடி அடுத்து என்ன சொல்லப்பதுக்கு, கர்த்தர் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ எழுந்து பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிட்டு அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே மறுபடியும் 2வது தரையும் சாப்பிட கொடுத்து எழுப்பி. இப்போ நல்லா பாருங்க. அப்போ முதல் தடவை எழுப்புறாரு, அவன் சாப்பிட்றான். 2வது தடவை எழுப்பும்போது 10 நிமிஷம் கேப்லேயே வந்திருப்பாரு. குறைஞ்சது ஒரு பீரியட் இருக்கும் சாப்பிட்ற டைம். காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட, அது மாதிரி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேப்பில் தான் மறுபடியும் ஆகாரத்தை கொடுத்து கிளம்புன்றார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்ன வந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை ஒரு நாள் தடுக்க மாட்டார். யாரையும் தடுக்க விடவும் மாட்டார். தடுக்கவே விட மாட்டார். யாரும் உங்களை தடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த எலியாவை முதலாவது கேரித்தாற்றண்டையில் ஆண்டவர் ஆற்றண்டையில் காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தார். காக்கா விட்டுட்டதுக்கு அப்புறம் விதவையை கொண்டு போஷிச்சார். 3வது தூதனை கொண்டு இப்ப போஷிக்கிறார். 4வது பார்த்தாரு, காக்கா போயிடுச்சு, விதவை போயிடுச்சு, இந்த தூதனை கூட கர்த்தர் நிப்பாட்டிட்டார். நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எலியா சோர்ந்து போகும்போது, எலியாவும் எலிசாவும் 2 பேரும் நடந்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு, அக்னி ரதத்தில் வந்தது காக்கா கிடையாது. அக்னி ரதத்தில் வந்தது அந்த கிழவி, அந்த விதவை கிடையாது. அக்னி ரதத்தில் வந்தது எழுப்பின தூதன் கிடையாது. எல்லாரையும் அனுப்பி பார்த்துட்டாரு. இனி என் பிள்ளையை காப்பாற்ற நானே போறேன்னு கர்த்தரே வந்து எலியாவை கூட்டி பரலோகத்துக்கு எடுத்து போனார். பைபிளில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க 2 பேர். அதில் ஒன்று எலியா, ஒன்று ஏனோக்கு. இந்த ஏனோக்கு எலியாவும் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எலியாவை ஆண்டவரே வந்து எடுத்துக்கிட்டார். இனி நீ இந்த உலகத்தில் இருக்காண்டா. இப்போ இனிமேல் எலியா சொல்றாரு, நான் இங்கேயே இருக்கலாம்னு இருக்கேன் சொன்னாலும் இடம் இல்லை. இருக்கா, வேணாம் வேணாம் கிளம்பு. நீ இருக்கேன்னு சொன்ன, நீ இல்லைன்னு சொல்லும் போது நான் இருன்னேன். ஆனால் இப்போ நீ இருன்னு சொல்லி நான் இருக்கிறனாலும் உன்னை இருக்க விட மாட்டேன், வா அப்படி கூப்பிட்டு. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் வைக்க சித்தமானா வைப்பார். நம்ம இல்லை என்னை எடுத்துக்கோங்கன்னா எடுக்கவே மாட்டார். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் எடுக்க திட்டம் வச்சிட்டாருன்னா நீங்கள் இருக்கேன்னாலும் உங்களை விடவே மாட்டார். அப்போ நீங்கள் இன்னும் இருக்கீங்க 2 பேருனா என்ன காரணம்? உங்களுக்கு இன்னும் வேலைகள் இருக்கிறது. இன்னும் கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். ஐயாவுக்கு திட்டம் இருக்குது. இன்னும் நம்ம 1000 ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும். ஆத்துமாக்களோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது நான் சொல்கிறேன், ஆண்டவர் வரும் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிறதில்ல. ஆண்டவருக்கு சித்தமானா நமக்கு என்னன்னு கேட்ட மாதிரி நீங்கள் தேவனுடைய வருகை வரை கர்த்தருக்காக வாழும். இன்றைக்கி நம்ம செத்தோம்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன செஞ்ச, ஆண்டவருக்கா என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது என்ன செஞ்சோம், தசமா அவங்களுக்கு தான் காணி கொடுத்தேன்னு தான் சொல்ல முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால் இன்னும் 1 வருடம் அல்லது 2 வருடம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது, அப்பா ஆண்டவர் வந்து கூப்பிடும்போது பரலோகத்தில் போய் நீ என்னப்பா எனக்காக செஞ்சேன்னா, நானும் எங்கள் பாஸ்டர்லாம் சேர்ந்த 1000 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம். இந்த எலியாவை போல ஸ்தோத்திரம், போதும் கத்தாவேன்னு சொல்லி இன்னைக்கு ஒருவேளை வந்திருந்தார். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இன்னும் வெகு தூரம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இன்னும் நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓட்டத்தை பாதியில் நிறுத்தாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பதில் தாரும்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு பதில் தருவார். 2வது, நீங்களே இங்கே இருக்கனாலும் அவர் திட்டம் வரும்போது உங்களை அழைத்து கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.